போதை கலாச்சாரத்திற்காக மாரத்தான் போட்டியை நடத்துகின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையிலே இப்படி ஒரு போதை பழக்கத்திற்குள்ளான ஆசாமியை அமைச்சராக வைத்துக் கொண்டிருப்பதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் தொடரும். Sir, by in English.
கைது செய் போதை அமைச்சரை கைது செய் கைது செய் போதை அமைச்சரை கைது செய் கைது செய் கைது செய் போதை அமைச்சரை கைது செய் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் மல்லி தமிழ் இப்பதான் சார் லென்த்தியா பேட்டி கொடுத்தாங்க. மறுபடியும் தள்ளாதுப்பா தள்ளாது வேணாம். வைரல் வீடியோ ஆயிட்டு இருக்கு. திமுக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிமாண்ட் பண்றோம் சார்? நம்ம நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கோரிக்கை போதைப் பொருள் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆட்சி மாறினாலும் எங்கள் முதல்வருடைய கருத்தாக அது இருந்தது. அந்த வகையில் கிரிக்கெட் மைதானத்திலே கொக்கலின் எனப்படுகின்ற மாத்திரையை பொடியாக்கி அந்த போதை தருகின்ற மாத்திரையை பயன்படுத்துகின்ற வீடியோ வைரலாகி இருக்கின்றது. வைரலாகி 4 நாட்கள் ஆன பிறகும் கூட போதை கலாச்சாரத்திற்காக மாரத்தான் போட்டியை நடத்துகின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையிலே இப்படி ஒரு போதை பழக்கத்திற்குள்ளான ஆசாமியை அமைச்சராக வைத்துக் கொண்டிருப்பதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். முறையாக காவல்துறையிடம் நேற்றைக்கு அனுமதி கேட்டோம். முதலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதற்கு அனுமதி தந்தார்கள். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் அங்கு ஏற்கனவே போராட்டத்திற்கு அனுமதி தந்திருப்பதால் நீங்கள் வேறு இடத்தை பாருங்கள் என்றார்கள். நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தை நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி உறுதி செய்து தந்தோம். மாணவர் அணியினர் அங்கே போராட்ட களத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு சாத்மீக வகையில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு காலையிலே மேடை அமைக்க சென்ற, காலையிலே ஒலிபெருக்கி அமைப்பதற்கு சென்ற, காலையிலே கோஷங்களை அடங்கிய பதாகை எடுத்து சென்ற, கையிலே இருவர்ண கொடிகளோடு சென்றிருந்த அந்த மேடை அமைக்கின்ற பணிக்கு இருந்திருந்த அங்கே சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களையும் எங்களுடைய இயக்கத்தின் பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய வேல் அவர்களையும் அன்பிற்கினிய சுதா அவர்களையும் மாவட்ட மாணவர் ஒன்றிய அமைப்பாளர் அன்பிற்கினிய ரஞ்சித் அவர்களையும் காவல்துறையினர் 30க்கும் மேற்பட்டோர் புடைசூழ்ந்து கழுத்திலே கையை வைத்து தரதர என்று இழுத்து கைது செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியிலே ஒலிபெருக்கி பிரித்துக் கொண்டிருந்த, அந்த பகுதியிலே மேடை அமைத்துக் கொண்டிருந்த, பதாகையில் கொண்டு வந்த, கொடிகளை கொண்டு வந்த அனைவரையும் கைது செய்து அந்த வாகனங்களையும் காவல்துறை சீர் செய்திருக்கின்றது. ஆகவே இது அமுக்கினால் அடங்குகின்ற போராட்டம் அல்ல. கடல் அலைக்கு ஒப்பான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நீங்கள் ஒரு இடத்திலே அமுக்கினால் மற்றும் ஒரு இடத்திலே இந்த போராட்டம் துளிர்விட்டு பூகம்பமாய் கிளம்பும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய பட்டாளத்திலே இருக்கின்ற டவுட்டன் பகுதியிலே மறியல் போராட்டம் நம்முடைய மாணவரணி அமைப்பாளர் வீரமணி அவர்களும், அதேபோல் அந்த போராட்டத்தில் எழிலன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த இந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை வேட்பாளர் அன்பிற்கினிய தமிழா கிருஷ்ணா அவர்களும், சென்னை பெருநகர மேயர், பகுதி கழக செயலாளர் உள்ளடங்கிய அனைவரும் மாணவர் அணியினரும் திரளாக நின்று இந்த போராட்டத்தில் கோஷங்களை எழுப்பி கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். கைது நடவடிக்கை என்ற காவல்துறை எங்களை ஆர்ப்பாட்டத்தில் இருக்கும்போது எச்சரித்தனர். நாங்கள் சொன்னோம், நெருக்கடியே சந்தித்த தலைவரின் கீழ் இயங்குகின்ற இயக்கம் இது,
இந்த நடவடிக்கையை அஞ்சாது தாராளமாக கைது செய்யலாம் என்றார். அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைதுகள், சிறைச்சாலைகள், வழக்குகள் என்பது மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்ற வகையிலே சிரித்த முகத்தோடு கைது நடவடிக்கை உள்ளாகி இருக்கின்றோம். பிரைமரி டிமாண்ட் முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டேன். திரும்ப அதே சொல்றது என்ன, அவர் உங்களுக்கு எடுக்கணுன்ற ஆர்வத்தில் பத்திரிகை துறை நண்பர்கள் இருக்கீங்க என்று தெரியுது. எங்களுடைய ஒரே கோரிக்கை, அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை உபயோகித்த அந்த அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். இந்த 2 பிரதானமான கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற வரையில் மாண்புமிகு அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் காட்டுகின்ற திசை நோக்கி இந்த போராட்டம் தொடரும்.